எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மதியம் சாப்பிட்டு கழுவ வேண்டிய பாத்திரம் சிங்கில் போட்டு வச்சுருந்தேன். அதை என்னால் ஈவினிங் கழுவ முடியல. அதனால் ஒரு நைட்டு 7 o'clock மாதிரி கழுவி வச்சுட்டேன். சனிக்கிழமை தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங்லேருந்து. அன்றைக்கி வீட்டுக்காரங்களும் என் தம்பியும் நைட்டு வருவாங்க வீட்டுக்கு. அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் வரலை அப்படின்னு 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் 3 பேர்த்துக்கு தான் டின்னர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணிடலாம், 3 பேர்த்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். ரவை பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி வேணாம், பூரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வச்சுட்டு பூரிக்கான மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். பிணைஞ்சி வச்சதுக்கப்புறம் குக்கர் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே வேணுங்கிறது அரிஞ்சு வச்சுக்கலான்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கும்போதே கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுட்டேன். அதனால் குருமா கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. நானே பூரிக்கு உருண்டை பிடிச்சி அழுத்தி பூரி போட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. என் பையன் அந்த பக்கம் விளையாண்டுருந்தான். அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நான் ஈஸியாக பூரி போட்டு முடிச்சிட்டேன். மூணு பேருமே சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டோம். ஒரு 9:30 போல் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம். என் பையனுக்கு பூரி கொடுத்து பார்க்கலாம், அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் பூரி கொடுத்தோம். அவனும் பிச்சு பிச்சு போட்டு விளையாண்டுருந்தான். நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் வீட்டுக்காரங்க கால் பண்ணாங்க. நானும் வீட்டுக்கு வரேன், எனக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் தம்பியை வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கால் பண்ணியிருந்தான். நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சு பூரி சுடலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு சப்பாத்தி வெறும் பூரி தான் நான் சாப்பிட்ருக்கேன், சப்பாத்தி கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சைடு சப்பாத்தி போட்டுட்டு ஒரு 11 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்டதும் தூங்க வேணான்ட்டு. ஈவினிங் வாங்கின பால் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் தூங்க போயிட்டோம். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் விளாக் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கிறனால காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என் பையன் எந்திரிச்சிட்டான். அதனால் அவனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க எந்திரிச்சதோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு சாமிக்கு செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு தீபம் பற்றினேன். ரொம்ப நாளாகவே தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கயிறு கிடைக்கவே இல்லை. அதனால் அன்றைக்கி தான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கயிறு கிடச்சிச்சு. சரி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, அதனால் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கயிறையும் அன்றைக்கி நான் மாற்றிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 வேளையும் குக் பண்ணுவோம். காலையில் என்னால் சமைக்க முடியலை. அம்மா தான் சந்தைக்கு போயிட்டு அரிசி பருப்பு சாதம் பண்ணியிருந்தாங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு தட்டைப்பயிறு போட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கூடவே பாவக்காய் வத்தல் போட்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் என் பையனை எங்கள் வீட்டுக்காரங்க தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரான்ட்டு அவர்கிட்டயே விட்டுருவேன். கார்த்திகை மாதம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வடை பாயசம் பண்ணலாம், கார்த்திகை வரனால வடை பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடுக்க வேண்டிய ஐட்டம்லாம் நான் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா அடுப்பு முன்னாடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சேஃப்ரான் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அது கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. கொஞ்சம் சூடான பாலில் சேஃப்ரான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour.
அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகணும். லாஸ்ட்டாக வந்து பாயசத்தை இறக்கி வச்சுட்டு சாஃப்ரானை வந்து அதில் ஊற்றினேன் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. அம்மா எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறனால முருங்கைக்கீரையை பறித்து நான் க்ளீன் பண்ணி கொடுத்தேன். அதையும் அம்மா வடை கூட சேர்த்து தான் போட்டாங்க. முருங்கைக்கீரை வடை போட்டாங்க. அன்றைக்கி செஞ்ச எல்லா ஐட்டமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து வடை போட்டு போட்டு கொடுக்க நான் வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியில் நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து வடை பாயசம் பண்ணியிருந்ததுனால வாழை இலை வாங்கிட்டு வந்ததாக வாழை இலையில் சாப்பிட்டோம். அன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னா அப்பளம், முருங்கைக்கீரை வடை, முட்டைகோஸ் பொரியல், சாதம், முருங்கைக்காய் சாம்பார், ரசம், தயிர் தான் இல்லை, ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருந்தோம். கடைசியில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வாழை இலையில் பாயாசம் ஊற்றி சாப்பிட்றதே நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியே போயிட்டு வரும்போது வந்து இட்லி பாக்கெட் மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்த மாவு ரொம்ப சுத்தமாக நல்லாவே இல்லை, சாப்பிடவே முடியலை. அப்புறம் கடைசியில் வந்து கோதுமை தோசை தான் சுட்டு சாப்பிட்டு எல்லாருமே தூங்கினோம். தேங்க்யூ.